இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் சோம வேலாயுதம் அவர்களே, அயன்புரம் துரைராஜ் அவர்களே, ஐயா புதுக்கோட்டை ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் உள்ள தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தின மனு பத்திரிகை தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சரியான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். அது தின மனு பத்திரிகை. அந்த தின மனு பத்திரிகை எப்படி எழுதும்? இதுதான் எழுதும். அந்த மனு தர்மம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய பத்திரிகை அது. அதில் வரக்கூடிய செய்திகள் அத்தனையும் நம்முடைய மக்களுக்கு, திராவிட மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான செய்திகள் தான் அதில் நிறைய வரும். அதை படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தலைப்பை பார்த்தாலே நமக்கு ஒரே எரிச்சலா இருக்கும். அந்த தலைப்புகளே நம்மை இழிவுபடுத்தக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான வாசகங்களை கொண்டு தான் அந்த தலைப்புகளே இருக்கும். அதில் வரக்கூடிய கட்டுரைகள், அது கடிதங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய இனத்திற்கு எதிரான கருத்துக்களை தான் அது கொண்டு வரும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கார்ட்டூன் என்பது மகா 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 எத்தனை மகா பற்றணும் அத்தனை மகா அயோக்கியத்தனமான ஒரு கட்டுரை. அந்த கார்ட்டூன் எவ்வளவு அயோக்கியத்தனம் இருந்தால், ரொம்ப நிர்மலா சீதாராமன் ஏதோ அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து தர்ற மாதிரியும், அவங்கள்ட்ட போய் நம்முடைய உதயநிதி அவர்கள் கையேந்தி பிச்சை கேட்கறது மாதிரியும் ஒரு போடுறான்னா, பிச்சைக்கார கூட்டம் யாரு முதல்ல? பார்ப்பன கும்பலை விட பிச்சைக்கார கூட்டம் இந்த நாட்டுல யாராவது உண்டா? அவ்வளவு பிச்சைக்கார கூட்டம். நீ பிறந்த நீ இந்த நாட்டுக்கு வந்ததே பிச்சை எடுக்க தான் வந்த. இந்த நாட்டுல மன்னர்களை அண்டிக் கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் ஏமாத்தி பிச்சை எடுத்திருக்க? மங்களங்கள் என்று முடியக்கூடிய ஊர்களெல்லாம் யாரு கொடுத்தது? மன்னர்கள் உனக்கு கொடுத்த பிச்சை தானே. இன்னைக்கு ஊவே சாமிநாத ஐயர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறார். அவங்க ஊருடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது, அந்த உத்தமதானபுரம் அப்படிங்கிற ஊரை பத்தி எழுதுகின்ற பொழுது அவர் என்ன எழுதுறாரு? ஒரு தஞ்சை மன்னன் ஏகாதசி நாள்ல தாம்பூலம் தரிக்க சாப்பிட மாட்டான். ஒரு வேளை தான் உண்ணுவான், தாம்பூலம் தரிக்க மாட்டான். ஒரு நாள் அவன் தெரியாம சாப்பிட்டுட்டு மறந்துட்டு தாம்பூலம் தரிச்சுக்கிட்டான். அதனால உடனே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அவனே போய் பிராமணர்ல கேட்கறான். இதுதான் சாக்குன்னு சொல்லி என்ன சொல்றான்? நீங்க 48 பிராமணர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நிலங்களையும் வீடுகளையும் கட்டி கொடுக்கணும். 48 வீடுகளை கட்டி தரணுமா? 48 வீடுகளை கட்டி கொடுத்து 2 வீட்டுக்கு ஒரு கிணறான். ஒரு ஊருக்கு ஒரு கிணறு கூட இல்லாத காலத்துல 2 வீட்டுக்கு ஒரு கிணறு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பல வேலிகள் நிலம், அவ்வளவு நிலத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டுக்கு ஒரு கிணறு, 12மா நஞ்சை நிலம், அதற்குரிய பொஞ்சை நிலம். இவ்வளவு தானமாக கொடுத்து அந்த பார்ப்பனர்கள் அங்க குடியமர்த்தி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள், அந்த நிலம் ஏற்கனவே அந்த மன்னன் தானமாக கொடுக்கறதுக்கு முன்னே யாருக்கு அந்த நிலம் சொந்தமாக இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொந்தமா இருந்தது. அவங்களையெல்லாம் நீ அவனுக்கு அடிமையா இரு, அவனுக்கு உழைச்சி போடுன்னு சொல்லி அந்த மன்னன் எழுதி கொடுத்துருக்கான். 18ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்கு. இதுல 300 வருஷம் முன்னால நடந்திருக்கிறதாக உத்தமதானபுரத்தை பத்தி எழுதுகின்ற பொழுது ஊவே சா அவர்கள் எழுதுகிறாங்க. அந்த ஊர் அவனுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அவனுக்கு இதை சொல்றதுக்கு அவன் வெக்கப்படலை. எங்க 48 குடும்பத்துக்கு அவர் பிச்சை கொடுத்தாரு, மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை பிடிங்க எங்களுக்கு பிச்சை கொடுத்தாருன்னு சொல்லி வெக்கப்படல. அப்படி பிச்சை எடுத்த கூட்டம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா, பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்கிற பாண்டிய மன்னன் அவன் யாகம் நடத்துறான். யாகம் நடத்தி அந்த பார்ப்பனர்களுக்கு, அந்த யாகம் நடத்திய பார்ப்பனர்களுக்கு 1000 பேர் நிலத்தை அந்த ஊரையே தானமாக கொடுத்துருக்கான். அந்த ஊரையே தானமாக கொடுத்த பிறகு அந்த பாண்டிய மன்னர்களை வென்று களப்பிரர்கள் ஆட்சி செய்யறாங்க. களப்பிரர்கள் ஆட்சி செய்து அந்த உத்தமதானபுரத்திலே, அதை மன்னிக்கணும், அந்த பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி அந்த தானமாக கொடுத்த அந்த வேள்விக்குடி என்கின்ற ஊரையே பறிச்சுக்கிறான். பறிச்சுக்கிட்டு 300 ஆண்டு காலம் அவன் ஆட்சி செய்கிறான். அதற்கு பிறகு அந்த பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதியுடைய அந்த பரம்பரையினர் அவன் மன்னனுக்கு, அந்த களப்புற மன்னர்களுக்கு வரி செலுத்தக்கூடியவர்களாக, குறுநில மன்னர்களாக வாழ்ந்து வர்றாங்க. அதுல இருந்து ஒருத்தன் அந்த 300 வருஷத்துக்கு முன்னால பிறகு அந்த பாண்டிய இளவரசன் ஒருத்தன் எதிர்த்து சண்டை போட்டு களப்பிரர்களை வெற்றி அடைகிறான். வெற்றி பெற்ற பிறகு அவன் ஊர்வலம் வர்றான். ஊர்வலம் வருகின்ற பொழுது அந்த வேள்விக்குடி என்ற ஊருக்கு வருகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பான்
சத்தம் போடுறான், எங்கள் நிலத்தையெல்லாம் பிடுங்கிட்டாங்க, இந்த மாதிரி வந்து தானமாக கொடுத்துடலாம், கலப்பர்கள் பிடுங்கிட்டாங்க, அதை எங்களுக்கு திருப்பி ஒப்படைக்கணும் சொல்றப்ப அவர் வந்து சொல்றாரு, நீ உனக்கு என்ன சான்று இருக்கு, அதை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்து அந்த நிலங்களை அவர்களுக்கு வந்து திருப்பி ஒப்படைக்கிறான். யாரு வீட்டு சொத்து யாரு கொடுக்கறது? பாப்பான் வந்து இப்படித்தானே வந்து பணக்காரனா இருந்திருக்கான், நில உடைமையாளர்களா இருந்திருக்கான். அந்த நிலத்துல இருந்து இறங்கி எந்த பாப்பானும் வேலை செஞ்சது இல்லையே, பயிர் நடுறது கிடையாது, களை எடுக்கிறது கிடையாது, எந்த வேலையும் செய்யறது கிடையாது. ஆனா நல்லா வந்து மூக்க பிடிக்க சாப்பிட்டு இருக்கான். அந்த வயல்ல விளையக்கூடிய நெல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் வந்து ரொம்ப திருப்தியா வாழ்ந்துருக்கான். அதுல வேலை செய்த அடிமைகளுக்கு கூலியே கொடுக்கறது இல்லை. அந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றி பிழைத்த பிச்சைக்கார கூட்டம், மன்னர்களை ஏமாற்றி ஒவ்வொன்றையும் தானம் பெற்ற கூட்டம். அது இன்னும் எவ்வளவு பெரிய பிச்சை எடுத்திருக்குதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இன்னொரு ஆதாரத்தோட நம்ம பேசுறோம். இந்த பாப்பாரப்பைய தினமலர் பத்திரிக்காரன் என்னைக்கு பாப்பான்ட்ட என்னைக்கு நாம போய் பிச்சை எடுத்துருக்கோம்? எந்த பார்ப்பானாவது பிச்சைக்காரனுக்கு அவன் வந்து பிச்சை போட்டிருக்கானா? அவன் வந்து நம்மளெல்லாம் விருந்தினராக கூட மதிக்க மாட்டான். மனு தர்மத்தில் என்ன சொல்லுது? பிராமணர்கள் வீட்டுக்கு ஒரு சூத்திரம் வந்து அவன் விருந்தினர் கிடையாது. ஒரு பிராமணனுக்கு பிராமணன் தான் விருந்தினராக இருக்கணும். சத்திரிய விருந்தினராக வந்தா அந்த சத்திரியனை வந்து தான் சாப்பிட்ட பிறகு சத்திரியனுக்கு சாப்பாடு போடணும். மாதிரி வைசியனுக்கு அது மாதிரிதான். சூத்திரனுக்கு அது கூட இல்லை, அந்த மரியாதை கூட இல்லாம பிராமணன் சாப்பிட்ட பிறகு அவன் வீட்டுல மிச்சம் மீதி இருந்தா அவங்க சாப்பிடாம வந்து மீதியான சாப்பாட்டை வேலைக்காரனை விட்டு தான் போடணுங்கிறான். அப்ப சாப்பாடு போடுறது கூட அவன் வந்து அவனுக்கு தயாரா இல்லை. நம்முடைய மக்களுக்கு சூத்திரனுக்கு சாப்பாடு போட கூட தயாரா இல்லை. அப்படி ஒரு மோசமான ஒரு பார்ப்பன கூட்டம் நம்ம பார்த்து பிச்சைக்காரன் சொல்லுது. திராவிட இனத்தை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுது. இன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, திராவிட மாடல் அரசு இல்ல, திண்டாடுகின்ற மாடல் அரசு அப்படின்னு சொல்றாங்க. திண்டாடுகின்ற அரசுங்கிறாங்க. திண்டாட வச்சது யாரு? நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு வளங்களையும் சுரண்டிட்டு போறது யாரு? ஒன்றிய அரசு தானே. நாம் கொடுக்கிற வரியெல்லாம் சுரண்டிட்டு போறது ஒன்றிய அரசு தானே. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் நம்மகிட்ட திருடிட்டு போறான். திருட்டு பயல்கிட்ட போய் ஐயா எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டா, எனக்கு திருடிட்டு போனதுல எனக்கு எங்க பங்கு கொடுன்னு கேட்கிறோம். நம்ம எங்கிட்ட இருந்து திருடிட்டு போனேன், எங்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போனேன், அதுல இருந்து முழுசா கூட கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கூட எங்க மக்களுக்கு அப்படின்னு கேட்கிறோம். அவ்வளவுதான் எங்க உரிமை. அது உங்க அப்பா விட்டு சொத்தா? நிர்மலா சீதாராமன் அவங்க அப்பா விட்டு சொத்தையா கொடுக்குறா? நிர்மலா சீதாராமன் யார் முதல்ல? தமிழ்நாட்டுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்காக இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, என்ன பேசியிருக்கு? தமிழ்நாட்டு உரிமைக்காக அந்த அம்மா என்ன செய்திருக்கு? எங்கேயாவது தமிழ்நாட்டில் நின்று ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியுமா? ஒரு வார்டு மெம்பரை ஜெயிக்க முடியுமா அந்த அம்மாவால? ஒரு கவுன்சிலரை ஜெயிக்க முடியுமா? ஒரு வார்டு மெம்பராக ஒரு கவுன்சிலராக கூட இன்னைக்கு உமாங்கிற பெண் வந்து மயிலாப்பூர்ல ஜெயிச்சிருக்கு. அந்த உமாவுக்கு இருக்கக்கூடிய செல்வா கூட அந்த பொம்பளை கிடையாது, நிர்மலா சீதாராமனுக்கு. அப்படி எங்கேயுமே நின்று ஒரு கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாத ஒரு மாமி எப்படியோ வந்து யாரை பிடிச்சோ எவரோ பிடிச்சோ RSSல போய் சேர்ந்து இன்னைக்கு வந்து 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்துச்சு. இராணுவத்துறை அமைச்சராக, பாதுகாப்பு அமைச்சர், இந்த மாதம் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து என்னத்தை கிழிச்சு? எவ்வளவு அன்னைக்கு அந்த அம்மா அந்த புல்வாமா தாக்குதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் கண்டுக்குச்சா? எதுவுமே தெரியல. இன்னைக்கு நிதி மந்திரியா வந்து என்ன நிதி மந்திரி என்ன செய்யற? நீ ஒரு கணக்கு கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. அது வந்து நம்ம சமூக வலைதளத்துல ஒரு வைரல் ஆகிட்டு வருது. என்ன வருது? அந்த எய்ம்ஸை பத்தி பேசும்போது எய்ம்ஸ்ல வந்து எத்தனை படுக்கைகள் இருக்கு, மற்ற மருத்துவமனையில 750 படுக்கை தான் இருக்கும். இங்க எய்ம்ஸ்ல வந்து 750 பிளஸ் 150 950 பெட் இருக்குங்கிறது. 950ன்னு ஒரு எண்ணிக்கை இருக்கா? எண்ணு இருக்கா? 950 கூட வராது. 750 150 900 தான் வரும். 950ன்னு சொல்லுது. 950 முதல்ல சொல்லிட்டு வாய் தவறி அப்புறம் 950ங்குது. 750 150 900 கூட சொல்ல தெரியாத ஒரு ஒரு கூமுட்டை இதெல்லாம் நிதி மந்திரியான். இது வந்து நமக்கு வந்து இதை பிச்சை போடுதா? பார்ப்பன தினமலர் வந்து நம்மளை பார்த்து பிச்சைக்காரங்களாம், தமிழ்நாட்டை பார்த்து, தமிழ்நாட்டு அமைச்சரை பார்த்து பிச்சைக்காரனாக ஒரு குறுகிய வடிவத்துல அந்த மாதிரி ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா உயரத்தோட இருக்க மாதிரியும், உதயநிதியை வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரியும் ஒரு கூனி குறுகி போய் கையேந்திர மாதிரி போட்டிருக்கிய. எவ்வளவு அயோக்கியத்தனம்! ஏற்கனவே வந்து காலை சத்துணவு போட்டப்ப அது ஒரு ஏதாவது செய்தியா போட்டுச்சு, டபுள் சாப்பாடு, கக்கூஸ் நிரம்பி வெளியுதுங்க. கக்கூஸ் புத்தி தானே உனக்கு இருக்கும். அன்றைக்கு இந்த ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆளுகள்லாம் என்ன சொன்னா, இது வந்து பிராமணர் எழுதியிருக்க முடியாது, இந்த தலைப்பையே ஒரு சூத்திரம் தான் எழுதியிருப்பான், பார்ப்பன அல்லாதார் தான் எழுதியிருப்பான்னு சொல்றான். இந்த கார்ட்டூனுக்கு என்ன சொல்லுவான்? இதுவும் அப்படிதான் சொல்லுவான்.
பார்ப்பனர்கள் தங்களுக்கு அடிமைகளை அங்கே வைத்துக் கொண்டு நமக்கு எதிராகவே எழுத வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த பத்திரிகை நம்ம வாங்கி படிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு வெட்கக்கேடு. ஐயா அவங்க சொன்னாங்க, கலைஞர் சொன்னதுல இருந்து நாங்க தினமலர் வாங்கலைன்னு. அது மாதிரி சுயமரியாதை உள்ள திராவிட முன்னேற்ற காலத்துக்காரர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. 100க்கு 90 பேர் சுயமரியாதை உள்ளவங்க இருக்காங்க. இந்த 10% பேர் இருக்காங்க பாருங்க. 10% பேருங்கிறது இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அர்த்தம். மற்ற கட்சியெல்லாம் ரொம்ப குறைவான எண்ணிக்கை. இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிறது கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டது, கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டது. அதுல ஒரு 10% திமுக காரன் இருக்காங்க. அவங்களாம் கொள்கை தெரியாதவங்க. அது மாதிரி திமுக காரர்களை தான் தந்தை பெரியார் அவர்களே கூட நீங்க எல்லாம் மானங்கட்டவன்னு சொல்றாரு. இப்படி மானமற்றவர்கள் திமுகவோட பதவிக்காக வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க திமுக அந்த தினமலர் தினமனுவை வாங்கிட்டு அதுல விளம்பரம் கொடுக்கறது, ஸ்டாலின் பிறந்த நாளாக இருந்தாலும், கலைஞர் பிறந்த நாளாக இருந்தாலும், அவங்க சொந்த பிறந்த நாளாக இருந்தாலும் அதுல விளம்பரம் கொடுத்து கோடிக்கணக்கான ரூபாய் அள்ளி வீசுறாங்க. அவங்க மாறணும். ஐயா இளங்கோ வன்னிய பெருமாள் மாதிரி உள்ளவங்க சுயமரியாதைக்காரர்கள். அவர்கள் வாங்க மறுக்கிறார்கள், வாங்குவதை தவிர்க்கிறார்கள். அதை கையில கூட தொட்டு பார்க்கிறாரு. தினமனுன்னா தினமலம், அது மலத்தை தொடுவதற்கு சமம். அதனால அவங்க தொடுறதில்லை. அது மாதிரி பல திமுக காரர்கள் எனக்கு தெரியும். ஆனா அதையும் மீறி வாங்கக்கூடிய திமுக காரர்கள் இருக்காங்க பாருங்க. அது எவ்வளவு ஒரு நமக்கு வெட்கக்கேடு. அதனால இது வந்து அன்னைக்கு அந்த காலை உணவு திட்டத்தை இழிவாக எழுதிய பிறகு அதுக்கு பிறகும் கூட அந்த வந்து விளம்பரத்தை கொடுக்குறாங்க. நம்மளுங்க வெட்கக்கேடா இருக்கு. இன்றைக்கு வந்து தமிழர்களை வந்து பிச்சைக்காரர்களாக சித்தரித்து ஒரு கார்ட்டூன் போடுகிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய பிச்சைக்காரத்தனத்தை இவன் செஞ்சிருக்காங்கிறது ஒரு உதாரணம் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டா, இவன் வந்து ஒவ்வொரு மன்னர்களையும் கையில வைத்துக் கொண்டு ஏராளமா கொள்ளையடிச்சான். கொள்ளையடிச்சதுல முக்கியமா வந்து ஒரு செய்தி என்னன்னா, வரலாற்று செய்தி. சிவாஜி அவர்கள், மராட்டியத்திலே வீர சிவாஜி அவர்கள் அவுரங்கசீப்ல இருந்து அந்த இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாத்தையும் வந்து வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு முடிசூட்டு விழா நடத்தணும். முடிசூட்டு விழா நடத்துவதற்கு பாப்பான் மறுக்கிறான். அதையும் மீறி வந்து அங்க கங்கை இதை போய் வடநாட்டுல போய் ஒரு பாப்பானை பிடிச்சிட்டு வந்து அவனை வச்சு ஒரு யாகம் நடத்துறாங்க. அந்த யாகம் நடத்துகின்ற பொழுது அந்த பார்ப்பனர்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு பாருங்க. பார்ப்பனர்கள் தான் அமைச்சராக வைக்கிறார். இப்ப அமைச்சர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் காகபட்லர் அவருக்கு 2 லட்சம், அதோட யானை, குதிரை, ஆடைகள், ஆபரணங்கள், இந்த ஊர்ல அவருக்கு வந்து அந்த சடங்குகள் செய்யறதுக்கு மேற்பார்வையிடுவதற்காக கொடுத்துருக்கான். அதுபோல தட்சணையாக முடிசூடும் விழாவில் சடங்குகள் செய்யும் பொழுது பல சமயங்களில் சிவாஜியால் கொடுக்கப்பட்ட தொகையும் மிக அதிகம். அதாவது அந்தந்த சமயத்திற்கு ஏற்ப வழங்கப்பட்டது. சபாசத் என்பார் அதற்கு செலவழித்த மொத்த தொகை 1,42,00,000 ஹான், அதாவது 426 லட்சம் ரூபாய். அப்பவே, அதாவது 400 ஆண்டுகளுக்கு முன்னால 1600களில் 426 லட்சம் ரூபாயை சிவாஜி செலவழிச்சிருக்காரு. அந்த சபாசத் அவர்கள் 50,000 வைதிக பிராமணர்களை சிவாஜி முடிசூட்டுவதற்கு கூட்டியிருந்தாங்க. அவர் சொல்றாரு, சபாசத்ங்கிறவர் அதை சொல்றாரு அந்த வரலாற்று செய்தியாக. அம்பேத்கர் அவர்கள் இதை எழுதுகிறார். சபாசத் அவர்கள் 50,000 வைதிக பிராமணர்களை சிவாஜி முடிசூட்டுவதற்கு கூடியிருந்தனர் என்கிறார். இதை தவிர அங்கே ஜோகிகளும் சன்னியாசிகளும் ஏனையவர்களும் ஆயிரக்கணக்கில் கூடியிருந்தனர். அவர்களுக்கு சாப்பாடு அல்லது தானியங்களோ கோட்டைக்கு கீழே வழங்கப்பட்டது. இது சமகாலத்தவர்களின் ஏடுகள் தெரிவிப்பது. சிவாஜி முடிசூடும் விழாவிற்கும் அவரது எடையளவு பொண்ணும், அவருக்கு எடைக்கேட பொண்ணும், நவரத்தினங்களும் மற்ற நல்ல பொருட்களையும் நிறுத்தி தானம் வழங்கினார். டச்சுக்காரர்களுடைய பதிவேடு, இதை வந்து டச்சுக்காரருடைய பதிவேடு விவரிக்கிறது என்று அம்பேத்கர் சொல்லி, இது வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்ல, டச்சுக்காரர்கள் அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. அதே போல முடிசூடும் விழா 1684 ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் நாள் நடந்தது. சிவாஜி 17,000 ஹான்கள் அல்லது 160 பவுண்ட் எடை இருந்தார். இவருக்கு எதிராக வெள்ளி, செம்பு, இரும்பு, ஏனைய உலோகங்களும் மற்றும் கற்பூரம், உப்பு, சர்க்கரை, வெண்ணெய், பலதரப்பட்ட பழங்கள், வெற்றிலை மற்றும் மேலும் இவை அனைத்தும் சேர்ந்து எவ்வளவு விலை மதிப்போ அவ்வளவும் பிராமணர்கள் மத்தியில் பகிர்ந்து வழங்கப்பட்டன. விழாவிற்கு பின் ஜூன் மாதம் 7ஆம் நாள் தானம் பொதுவாக வழங்கப்பட்டது. அது இல்லாம அதில் ஒவ்வொரு பிராமணனுக்கும் 3 to 5 ரூபாய்களும் மற்றும் ஏனைய ஒவ்வொருவருக்கும் பெண்மணியாக இருந்தால் 2 ரூபாயும் குழந்தையாக இருந்தால் 1 ரூபாயும் வழங்கப்பட்டது. மொத்தத்தில் தானமாக அப்பொழுது வழங்கிய தொகை 1.5 லட்சம் ஹான்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 1.5 லட்சம் ஹான்கள் அப்படின்னா எவ்வளவு தொகையா இருக்கும்? அது ஒரு ஹான்ங்கிறது 3 ரூபாய்க்கு சமம்.
ஒரு ஒரு ஹான்ங்கிறது 3 ரூபாய்க்கு சமம். 1.5 லட்சம் ஹான்கள்னா 1 × 3 அது 4.5 லட்சம் ஹான்கள், 4.5 லட்சம் ரூபாய் அன்னைக்கு இன்றைய மதிப்புல 4.5 லட்சம் ரூபாய் அன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அன்றைக்கு 4.5 லட்சம் ரூபாங்கிறது எவ்வளவு மதிப்புள்ளது. அதே போல அவரது நாட்காட்டி ஆக்சண்டன் என்பார் ஒரு நாட்காட்டி எழுதியிருக்காரு, டைரி எழுதியிருக்காரு, கையேடு, நாட்காட்டி கையேடு. அதுல மே மாதம் 13ஆம் நாள் முதல் மே மாதம் 13ஆம் நாள் முதல் ஜூன் மாதம் 13ஆம் நாள் வரை சிவாஜி தங்கத்திற்கு எதிராக நெருக்கப்பட்டார். அவரது எடை 16,000 ஹான்கள். அத்துடன் மேலும் 1 லட்சம் ஹான்களுடன் தட்சிணையாக பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த டச்சுக்காரர்களும் இவங்களும் எழுதி வச்சிருக்கிறதுல அவ்வளவு தொகையை கொள்ளையடித்து அந்த மன்னனை போண்டி ஆக்கியிருக்காங்கன்னா, இதெல்லாம் என்ன? இதுக்கு பேர் என்ன? மன்னனை கொள்ளையடிச்சு அவனை போண்டி ஆக்குறாங்க. அவனை பிச்சை எடுத்து மிரட்டி பிடிக்கிருக்காங்க, திருடி இருக்காங்க. இவ்வளவு திருட்டுத்தனம் செய்த பிச்சை எடுத்த கூட்டம் நம்முடைய தமிழர்களை பார்த்து, திராவிட இயக்கத்தை பார்த்து, திராவிட அமைச்சரை பார்த்து பிச்சைக்காரனாக சித்தரிக்கிறது என்று சொன்னால், இந்த தினமலரை, தினமனு பத்திரிகை, தினமலத்தை அதை கையில தொடரலாமா? எவ்வளவு அயோக்கியத்தனமாக இந்த பத்திரிகை எழுதி கொண்டிருக்கு. இன்னைக்கு எழுதிட்டு இருக்கு. 2023 எழுதுறான்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட நிலையில நம்ம வைத்திருப்பான்? அயோக்கிய பய இல்லையா? அந்த தினமன் இது மட்டுமா எழுது, நிறைய எழுதியிருக்கு. இன்றைக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், ஏன்னா நேரம் அதிகமாயிருச்சு. இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டையில ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சி ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த புத்தகத்தை நம்ம அங்க தோழர்கள் அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் பண்பாட்டு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடத்துது. அதுல பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய பெயர் சாதி கக்கூஸ் கோயில். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். அது என்ன பண்ணா, இந்து துவேஷத்தை வளர்க்கிறது, இந்து மத துவேஷத்தை வளர்க்கிறது, இந்திய துவேஷத்தை வளர்க்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கவர்னர் தடை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த தினமனு பத்திரிகை எழுதிட்டு, இது முற்போக்கு பகுத்தறிவு பேசும் அமைப்புகள் இப்படி செய்யறாங்க. திகாவினரும் திமுகவினரும் நேரடியாக வர முடியாம இது போன்ற அமைப்புகளை வைத்து இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுல மருத்துவர் ஜெயராமன்கிறவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மதுக்கூர் ராமலிங்கம் போன்றவர்கள், இன்னும் பல தலைவர்கள் அதுல கலந்துக்கிட்டு பேசுறாங்க. இதுல இதை இந்து துவேஷத்தை வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்ல. அந்த புத்தகமே வெளியே வரல. புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னே தெரியாது. அந்த தலைப்பு மட்டும்தான், சாதி கக்கூஸ் கோயில், இவ்வளவுதான். இதுல என்ன இருக்குதுன்னு தெரியாமைய இந்து துவேஷமானது, இந்துத்துவ துவேஷமானது, இந்தியாவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பேசி அந்த ஒரு வீடியோவே போட்டிருக்கான் தினமனுல. இப்படி ஒவ்வொரு செய்தியும் நமக்கு எதிராக நம்முடைய முற்போக்கு கருத்துக்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக அதை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு பத்திரிகையாக இந்த தினமனு பத்திரிகை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தினமனு பத்திரிகை மட்டுமல்ல, இன்னைக்கு துக்ளக் பத்திரிகை, துக்ளக் குருமூர்த்தி என்ன பண்றாங்க தெரியுமா? அயோக்கியப்ப இன்றைக்கு அந்த வன்னியர்களுக்கு எதிராக, அதாவது ஒரு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ அவர் பெரியாரை பேசுகின்ற பொழுது எதிர்த்தான். பெரியாரை பேசுகின்ற பொழுது ராமதாஸை எதிர்த்த அதே துக்ளக் குருமூர்த்தி அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பின் உருவாக்கினப்ப அதை பாராட்டினான். இன்றைக்கு அதுக்கும் இல்லாம அவங்க ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லி காடுவெட்டி குரு இறந்து போயிட்டார். வன்னியர் சங்கத்திலிருந்து காடுவெட்டி குரு இறந்து போயிட்டார். அவருடைய மகனை பிடித்து ஒரு அமைப்பு துவக்கி அதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான் குருமூர்த்தி. அந்த வன்னியர் அமைப்பிலேயே ராமதாஸுக்கு எதிராக காடுவெட்டி குருவுடைய மகனை தூண்டி விட்டு அவர் சாதி சங்கத்தை துவக்க வச்சு வன்னியருடைய பெருமை பேசுவதாக சொல்லிக்கொண்டு அங்க சென்று முடிகிற வேலை செய்யறான். பார்ப்பனர்கள் பூரா இதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. துக்ளக்கா இருக்கட்டும், தினமனுவா இருக்கட்டும், விஜயவாரதமா இருக்கட்டும், எல்லோரும் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பத்திரிகை நம்மால் தான் வாங்கிட்டு இருக்கான், தமிழா வாங்கிட்டு இருக்கான். வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு சொரணை இல்லாம. தந்தை பெரியார் சொன்னது போல ஒவ்வொருத்தருக்கும் மானவ உணர்ச்சி முதல்ல வரணும். மானவ உணர்ச்சி அந்த பத்திரிகை நம்ம கையில கூட தொடமாட்டோம். மானவ உணர்ச்சி வராத காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லிவிட்டார், இந்த பத்திரிகை என்பது தினமனு பத்திரிகை, இதை படிக்காத. கலைஞர் மட்டும் சொல்லல, கலைஞர் காலத்திலையும் அவரும் சொன்னாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தினமனு பத்திரிகை என்று சொல்லி அதை வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதையும் மீறி வாங்குறாங்கன்னா இவங்க என்ன கட்டுப்பாடு உள்ளவங்க? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா சொன்னார். இந்த இதுல கடமை கண்ணியத்தை விட கட்டுப்பாடு மிக மிக அவசியம் என்பதை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள்
அடிக்கடி சுட்டி காட்டுவார்கள். அந்த கட்டுப்பாடு இல்லாத திமுகவினர் அந்த பத்திரிகை வாங்கி படிக்கிறாங்கன்னா அது வேதனைக்குரியது. எனவே திமுகவினர் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் இனமும் அந்த தினமனு பத்திரிகையை புறக்கணிக்கணும். அவன் போட்டிருக்கிற அந்த கார்ட்டூனை அதற்காகவே அவனை அதை கொளுத்தணும். பத்திரிகை எங்கே வந்தாலும் அதை கொளுத்தணும். இன்றைக்கு நம்முடைய அமைப்பினர் சில பேர், நம்முடைய பிஆர் அமைப்பினர் அந்த தினமனு பத்திரிகை அந்த அலுவலகத்தில் போய் செருப்பு வீசுகிற போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே மழை வீசும் போராட்டத்தை நடத்தினாங்க. அதுபோல அவனை எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிக்கணும், தடிய விளக்கமாத்தால் அடிச்சு விரட்டணும். அவன் பத்திரிகையை வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் விற்க முடியாத அளவுக்கு செய்யணும். அப்பதான் அவன் அப்படி திருந்த மாட்டான். அது அவன் புத்தி, அந்த ஜாதி புத்தின்னு சொல்லுவாங்களோ, அது பாப்பானுக்கு என்னைக்குமே மாறாது. நம்ம பார்த்து சொல்லுவான், நீ வந்து கீழ் ஜாதிக்காரன், உனக்கு வந்து நல்ல புத்தி கிடையாது நம்மளை சொல்லுவான். உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுவான். எங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும்பா. ஆனா அவனுடைய புத்தி வந்து அவன் அறிவு சார்ந்த வகுப்புன்னு சொல்லிட்டு அவன் அயோக்கிய போல இருக்கான். பாப்பான் எல்லாம் படிச்சவன் தான், தவிர அறிவாளி கிடையாதுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. அதற்கு உதாரணமாக இந்த தினமனு பத்திரிகை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தினமனு பத்திரிகையில நம்முடைய இயக்கத்தை பற்றி, திராவிட இயக்கத்தை பற்றி, திராவிட அமைச்சர்களை பற்றி இந்த மாதிரியான இழிவான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்கிறான்னு சொன்னால் இது அயோக்கியத்தனமானது. நம்முடைய பணம் தான், நம்முடைய வரி பணம் தான் அங்கே இருக்கு. நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போன பணம். ஒன்றிய அரசாங்கம் தமிழர்களிருந்து கொள்ளையடிச்சிட்டு போன பணம் பல கோடி ரூபாய் அங்கே இருக்கு. நமக்கு கொடுக்க வேண்டிய தொகையை அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். அதை கேட்பது நம்முடைய உரிமை. நம்முடைய உரிமைக்கு எதிராக இந்த தினமனு பத்திரிகை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தினமனு பத்திரிகை தமிழ்நாட்டில் வரவிடாத அளவுக்கு செய்வதுதான் உண்மையான மானமுள்ள தமிழனின், மானமுள்ள திமுக காரனின் கடமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி புறக்கணிக்கும் தினமனுவை, இந்த தினமனுவை கொளுத்துவோம், மக்கள் மத்தியில் அப்புறப்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நன்றி கூற முடிகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி.